இப்போ இந்த ஆதவன் முதன்முறையாக அஸ்வினி நட்சத்திரத்தில் அதிக புத்துணர்ச்சியோடு பூமியை நெருங்கி வரக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு. அப்போ ஆதவனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆதி கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சூரிய பகவானை நாம வணங்கி வரவேற்பதற்கு சில சம்பிரதாயங்களை நம்ம பாத்தீங்கன்னா கடைபிடித்தாகணும். அதுல குறிப்பா என்னைக்குமே வருடத்தினுடைய தொடக்கம், மாதத்தின் தொடக்கம், நாளினுடைய தொடக்கம், இதுல எல்லாத்திலையுமே சில மங்கள பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மாதத்தை காட்டிலும் நாட்களை காட்டிலும் அந்த வருடமே பிறக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? அப்போ நம்ம முன்னோர்கள் இத முக்கணி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்கணியோடு சில மகாலட்சுமி வசீகர சம்பந்தப்பட்ட பொருள். எப்போதுமே பூமி என்பது பொருள் வாழ்வு சம்பந்தப்பட்டது. ஏன்னா 9 கிரகத்தினுடைய அதிகப்படியான கதிர்வீச்சுகள் ஒரு கோளுக்கு கிடைக்குதுன்னா அது பூமிக்கு மட்டும்தான். அதனாலதான் 9 கோள்களுடைய வடிவாக இருக்கக்கூடிய அரிய பிறப்பாக மனிதன் இருக்கிறார். வேற எந்த ஜீவராசிக்குமே 9 கிரகங்களும் உடல்ல கிடையாது. அது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரதானம். அதனாலதான் மனிதனுக்கு உணர்தல் திறன், பேசும் திறன், யூகிக்கும் திறன் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கடவுளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வடிவத்திலேயே தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்றது நம்பப்படுகிறது. அப்ப மனிதனுக்கு அப்பால் கடவுள், மனிதனை போலத்தான் கடவுள் அப்படின்றதுக்கு இது ஒண்ணே என்னன்னா சான்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம்.